ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டூடெக் தமிழ். நான் உங்கள் கிஷோர் குமார். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்லேயே எப்படி தம் ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கிளாத், ஸ்மூத்தான கிளாத். எப்படின்னா, இப்போ மொபைலில் வச்ச உடனே மூவ் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த கிளாத்தை எடுத்து இங்கே வச்சிங்கன்னா கையில். ஸோ இப்போ மூவ் பண்ணுறேன். மூவ் ஆகுதா ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, மூவ் ஆகுது. ஏன்னா இப்போ கேம் விளையாடும் போது மூவ் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ஸோட டஸ்ட் ரிமூவர், இல்லை மொபைலுக்கு கூட ஸ்க்ரீன் துடைக்கிறதுக்கு டஸ்ட் ரிமூவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைனா இப்போ மாஸ்க்கு கூட கிடைக்கிது, அதுவும் கிளாத்து ஸ்மூத்தாக இருந்ததுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையானது பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து தான். ரெண்டாவது சிசர், நம்ம கையில் கரெக்டாக அளவு வச்சு என்ன பண்ணலாம் அதை அழகாக காட்டுறேன் எப்படி பண்ணலான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் தம்பில் அழகாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும். ஸோ அது எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதை நம்ம தம் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊசி நூல் வச்சு தைக்கலாம், இல்லைனா தையல் மிஷின் இருந்தால் தைக்கலாம். நான் தையல் மிஷினில் தான் தைச்சேன், அதையும் நான் காட்டுறேன். பொதுவாகவே இந்த தம் ஸ்லீவ்ஸ் எதுக்குன்னா, கேம் விளாட்றவங்களுக்கு கை நல்லா ஸ்வெட் ஆகும், அதுக்கும் இல்லைனா ஸ்மூத்னஸ் இருக்காது, ஸ்மூத்னஸ்க்காகவும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம தம் ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுது. ஸோ இங்கே மொக்கையாக தான் தைச்சிருக்காங்க, தையல் மிஷினில் தான் தைச்சது. உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஊசி நூல் வச்சு தைச்சிங்க. ஸோ இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன் தையல் தெரியாத அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்குது. ரொம்ப அளவுலாம் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இது ஓரளவு ஸ்மூத்தாக தான் இருக்குது, ரொம்பவும் இல்லை. பட் நான் செஞ்ச தப்பு என்னென்னா, அதை கொஞ்சம் தம்மில் போடுற மாரி கொஞ்சம் டைட்டாக தைக்கணும். அதான் நான் பண்ண தவறு. ஏதோ கையில் சாக்கு போட்டு விளாட்ற மாரி இருக்குது. ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளம். நீங்கள் தைக்கும் போது தைச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டைட்டாக, தம்முக்கு டைட்டாக இருக்கிற மாரி தைச்சிங்க. இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தாலே விளையாடத்துக்கு பிடிக்காது. அதேமாரி அந்த வளைவாக தைங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஓரளவு கேம் விளாடும் போது நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. இந்த கேம் ப்ளே பாருங்கள், ஸ்மூத்தாக தான் இருக்குது.